வணக்கம் நண்பர்களே. 2 நாட்களுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. இதில் 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் பாகிஸ்தான் பேஸ்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனான லஷ்கர்-இ தைபா LAT-னுடைய ஒரு ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன். இந்த பயங்கரவாத தாக்குதல் தான் இன்றைக்கி இந்தியாவில் பெரிய பேசும் பொருளாக இருக்குது. மக்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக இந்தியா இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. முதற்கட்ட நடவடிக்கையாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்த ஒப்பந்தம் தற்போதைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அது இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் வர்த்தக உறவு வாகா அட்டாரி பார்டர் இதுலேயும் நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தானும் அவங்க சைடில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான் இதற்கான பதிலை சொல்லி ஆகணும், எங்களுக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு இன்றைக்கி இந்தியா சொல்லுது. இந்த நிலையில் இந்தியா ஃபர்தராக எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை பாகிஸ்தானோட போர் செய்கிற மாதிரி இருக்குமா? போர் நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, சவால்கள் என்ன, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த பாகிஸ்தான் பேக்டு டெரர், பாகிஸ்தான் நாட்டால் சப்போர்ட் பண்ணப்படுற இந்த பயங்கரவாதம், இதை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதற்கப்புறம் இந்தியா எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாகிஸ்தான் நாடு இந்தியாவிலேருந்து 1947 பிரியுது. 47 பிரிஞ்சதுக்கப்புறமே இந்த காஷ்மீர் பகுதி இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய சர்ச்சையாக உருமாறுது. ஜம்மு காஷ்மீர் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. அங்கே மன்னர் ஆட்சி இருந்தது. மகாராஜா ஹரி சிங் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணார். சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் இந்தியாவோட சேரப்போதா பாகிஸ்தானோட சேரப்போதா அப்படின்ற கேள்வி இருந்தது. மகாராஜா ஹரி சிங் ஜம்மு காஷ்மீரை ஒரு தனி நாடாக அவர் வைக்கணும் அப்படின்னு நினச்சார். ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக பாகிஸ்தான் நாடு ஜம்மு காஷ்மீரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில் மகாராஜா ஹரி சிங் இந்தியா கிட்ட ஹெல்ப்புக்கு வராரு. இந்தியா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லீகல் பேசிஸ் இருக்கணும். அதனால் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை இந்தியாவோட இணைச்சிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஜம்மு காஷ்மீர் எப்பயுமே இந்தியாவுடைய இன்டெக்ரல் பார்ட் தான். ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம் இந்தியன் டொமினியனோட ஜம்மு காஷ்மீர் இணையுது. அதற்காக இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்ற டாக்குமெண்ட்டில் அவர் அஃபிஷியலாக சைன் பண்ணுறாரு. அதற்கப்புறம் இந்திய இராணுவம் பாகிஸ்தான் இராணுவத்தோட சண்டை போடுது. இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தான் வார். இந்த வார் முடியும் பொழுது பாகிஸ்தான் இராணுவம் இந்த பவுண்டரிக்கு பின்னாடி தள்ளப்படுது. ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்தை நம்ம ஃபுல்லாக ஜம்மு காஷ்மீர்லேருந்து அப்புறப்படுத்த முடியல. ஜம்மு காஷ்மீரில் ஒரு பகுதியை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. இதுதான் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இன்றைக்கி வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பாகிஸ்தானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்தியா இந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு பொது வாக்கெடுப்பு நாம் நடத்தலாம் அப்படின்னு நம்ம அக்ரி பண்ணோம். இது உண்மைதான், பிளெபிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொது வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்திய இராணுவம் பாகிஸ்தான் இராணுவம் ஜம்மு காஷ்மீர்லேருந்து வெளியே வரணும். இந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் இந்த பிளெபிசைட் நடக்கும். அந்த பிளெபிசைட்டுங்கிறது ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் தான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானோட இணையணுமா அல்லது இந்தியாவுடைய இணையமா அப்படின்னு ஒரு முடிவெடுப்பாங்க. ஆனால் அந்த பிளெபிசைட் கடைசி வரைக்கும் நடக்கலை. அது காரணம் என்னென்னா, பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க POK இருக்கு இல்லையா, அவங்க ஆக்குபை பண்ணது இல்லீகலாக. அங்கேருந்து அவங்க வெளியே வரல. இன்றைக்கி வரைக்கும் அவங்க இல்லீகல் ஆக்குபேஷனில் தான் இருக்காங்க. அதனால் இந்த பிளெபிசைட்டை இந்தியாவும் கண்டக்ட் பண்ணல. இந்த பிளெபிசைட் யாருனுடைய சூப்பர்விஷன் கீழே கண்டக்ட் ஆகிறதா இருந்ததுன்னா, யுனைடெட் நேஷன் ஐநாவுடைய சூப்பர்விஷன் கீழே கண்டக்ட் ஆகிறதா இருந்தது. ஏன் ஐநாவுடைய சூப்பர்விஷன் கீழே கண்டக்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, 1947 இந்த போர் சூழ்நிலையால் இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை இந்தியா யுனைடெட் நேஷனுக்கு கொண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஜம்மு காஷ்மீர் டிஸ்பியூட்னுடைய ப்ரீஃப் பேக்ரவுண்ட். இன்றைக்கும் பாகிஸ்தான் POK ஆக்குபைட் காஷ்மீரை கிளைம் பண்ணுது. அது இல்லாமல் இந்த பிளெபிசைட் இருக்குது பாருங்கள், இதை இந்தியா இப்போ வரைக்கும் நடத்தினா ஜம்மு காஷ்மீரில் இருக்க பெரும்பாலான மக்கள் பாகிஸ்தானோட தான் சேருவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் இன்றைக்கும் சொல்லுது. அந்த காலத்திலேருந்தே பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை இந்தியாவுக்கு எதிராக ஊக்குவிக்குது. பாகிஸ்தான் இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் டெரர், ஸ்பான்சர் ஆஃப் டெரர், ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானால் நேரடியாக இந்தியாவோட சண்டை
போட முடியல. இதனால் சில பயங்கரவாத அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வச்சு இந்தியாவை பலமுறை அவங்க அட்டாக் பண்ண வச்சுருக்காங்க. நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி செயல்படுது. லஷ்கர்-இ தைபா ஒரு முக்கியமான அமைப்பு. 2008 மும்பை அட்டாக் கண்டக்ட் பண்ணவங்க இந்த அமைப்பு தான். ஹிஸ்புல் முஜாஹிதீன், அல் கைதா, இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்குது. ஜெய்ஷ்-இ-முகமது இது இன்னொரு அமைப்பு. ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய பிரிவினைவாத அமைப்புகள் இருக்காங்க. இந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு இந்த பாகிஸ்தான்ஸ் பேஸ்டு டெரர் குரூப்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜம்மு காஷ்மீர் செப்பரேட்டிசம் எப்படி இருக்கும்னா, ஒரு சில குரூப்ஸ் ஜம்மு காஷ்மீரை தனி நாடாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இன்னும் சில குரூப்ஸ் பாகிஸ்தானோட இணைஞ்சிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலை ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் இன்டர்னலாகவும் சேலஞ்சஸ் இருக்குது, எக்ஸ்டர்னலாகவும் சேலஞ்சஸ் இருக்குது. இந்த நிலையில் பாகிஸ்தான் கடந்த ஒரு 10 வருடங்களில் நிறைய டெரர் அட்டாக்ஸை இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. முக்கியமான அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2016 யூரி அட்டாக், பத்தன்காட் அட்டாக். 2019 ஒரு பெரிய அட்டாக் நடந்தது, புல்வாமா அட்டாக். 2016 நம்ம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பாகிஸ்தான் மேலே கண்டக்ட் பண்ணோம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டெரர் அட்டாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது பாகிஸ்தான். ஆனால் அந்த டெரர் அட்டாக்ஸ் நடந்த உடனே பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவங்க சைடில் இந்தியா மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு 2016 அட்டாக் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இடையே இருந்து டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்ஸ் இதை அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் நெட்வொர்க், பஸ் நெட்வொர்க், அது இல்லாமல் பைலாட்ரல் ட்ரேட் இருக்குது பாருங்கள், இந்த வர்த்தகம், அதையும் அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ நடந்த அட்டாக் அப்புறமா பாகிஸ்தான் அவங்க சைடில் இந்த ட்ரேடை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வாகா அட்டாரி பார்டரில். அது இல்லாமல் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அது போருக்கு சமானம், இட் வில் பி கன்சிடர்ட் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ஸ்டாண்ட்ஸ் என்னென்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. தேவைப்பட்டால் பாகிஸ்தானை இந்தியா எப்போ வேணால் ஆக்கிரமிப்பு பண்ணோம். இந்தியா இஸ் அ இம்பீரியல் ஸ்டேட், அது இல்லாமல் இந்தியா இஸ் அ ஹிந்து ஸ்டேட். இந்த மாதிரி பொசிஷன்ஸை பாகிஸ்தான் கவர்மெண்ட் எடுக்கும். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ட்ரூ டெமோக்ரஸி கிடையாது, உண்மையான மக்களாட்சி கிடையாது. இதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவால். லீகலாக ஒரு டெமோக்ரஸி, ஆனால் அது ஒரு ஹைப்ரிட் டெமோக்ரஸி. சிவிலியன் கவர்மெண்ட் இருக்கும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும், பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ஆனால் அவர் கையில் முழு அதிகாரம் இருக்காது. ஆனால் பாதி அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா பாகிஸ்தான் ஆர்மி கையில் இருக்கும். இதுதான் அங்கே ஒரு சிக்கலான சூழ்நிலை. அதில் தான் பாகிஸ்தானை கேரிசன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பல முடிவுகளை பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் தான் எடுப்பாங்க. இந்த பாகிஸ்தான் ஆர்மியினுடைய ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கும், ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. இதை தாண்டி பாகிஸ்தான் சைனாவோட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் இன்னொரு பகுதியை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனா ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. லடாக் பகுதிக்குள்ளே இருக்க அக்சை சின் இதை 1950s சைனா ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. 1962 இந்தியாவோட போர் செய்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அக்சை சின்னை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அக்சை சின் சைனாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி பாகிஸ்தான் கண்ட்ரோல்லையும் இன்னொரு பகுதி சைனீஸ் கண்ட்ரோல்லையும் இருக்குது. இதுதான் நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. சரிங்க, இப்போ வந்து பஹல்காம் அட்டாக்கு வரேன். இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பயங்கரவாத செயலை நாங்கள் சும்மா விட மாட்டோம், கண்டிப்பாக தண்டனை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசுகிறது 100க்கு 100 சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு பாகிஸ்தான் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பாகிஸ்தான் அவங்க சைடில் தங்களுடைய மிலிட்ரியை இப்போது ரெடி பண்ணிட்டு வராங்க. இந்த சிச்சுவேஷனை இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நம்ம பாகிஸ்தானோட போர் செய்யலாமா, போர் செய்யக்கூடாதா, அல்லது வேறு என்ன செய்யலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்தியா யூஸ் பண்ணி பாகிஸ்தானை இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணணும். அவருடைய பயங்கரவாதத்தை இந்த உலகத்துக்கு சுட்டி காட்டணும். நம்ம கையில் எவிடன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி இதை நம்ம பண்ணியிருக்கோம், இதை நம்ம செய்யணும். இதோடு சேர்த்து வாய்ப்பு இருந்தால் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரையும் மீட் எடுக்கலாம். ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பாகிஸ்தான் கண்ட்ரோல் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பாகிஸ்தான் ஒரு தனி மாகாணமாக மாற்றலை. 4 மாகாணங்கள் இருக்குது, ஆனால் பிஓகேயை மாற்றலை, அதை தனியாக அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு நல்லா தெரியும் நம்ம பிஓகேல அத்துமீறி இருக்கோம், இல்லீகலாக இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கு பிஓகேவை மீட்டெடுக்கிற உரிமை கம்ப்ளீட்டாக இருக்குது. ஜம்மு காஷ்மீர் ஆல்வேஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாண்ட்ஸில் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
சில வருடங்களுக்கு முன்னாடி யுக்ரைன்ல இருந்த கிரீமியாங்கிற பகுதியை ரஷ்யா தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்தாங்க, அத்துமீறி எடுக்கிறாங்க. ஆனால் இந்தியா தாராளமாக பிஓகேவை மீட்டெடுக்கலாம். இந்தியாவுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. ஆனால் இதை இராணுவ நடவடிக்கை மூலமாக தான் எடுக்க முடியும். இதற்கான முயற்சியை இதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு 2001 பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண பயங்கரவாதிகள் இந்தியா பார்லிமெண்ட்டை அட்டாக் பண்ணாங்க. இந்தியன் பார்லிமெண்ட்டை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு இராணுவ முயற்சியை நம்ம எடுத்தோம். அதனுடைய பேர் ஆப்ரேஷன் பரக்ரம். ஆப்ரேஷன் பரக்ரமில் இந்தியன் ட்ரூப்ஸ் இருக்காங்களே, இராணுவ வீரர்கள், இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி பாகிஸ்தான் இந்தியா பார்டரை நோக்கி நம்ம கொண்டு போனோம். அதனுடைய ஐடியா என்னென்னா, பாகிஸ்தான் ட்ரூப்ஸை இந்தியன் பார்டருக்குள்ளே வரக்கூடாது, அதே நேரத்தில் தேவைப்பட்டால் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரையை மீட்டி எடுக்கலாம். இதுதான் இந்த ஆப்ரேஷன் பரக்ரம்னுடைய அப்ஜெக்டிவ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளால் இந்த ட்ரூப்ஸை வேகமாக கொண்டு போக முடியல பார்டரில். இந்த சூழ்நிலையை சாதகமாக எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, மற்ற நாடுகள்கிட்ட சப்போர்ட் வாங்கி இந்தியா மேலே ப்ரெஷர் போட்டாங்க. அல்டிமேட்டாக இந்தியாவும் என்ன பண்ணிட்டோம்னா, இந்த ஆப்ரேஷன் பரக்ரமை நம்ம அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த ஆப்ரேஷன் பரக்ரமுக்கு முன்னாடியே ஒரு சில மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை மீட்டெடுக்கிறது, அதை தாண்டி எப்படி பாகிஸ்தான் மேலே ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை எடுத்து பாகிஸ்தானை நாம் கட்டுப்பாட்டில் வைக்கிறது அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஒரு முக்கியமான டாக்டர் சுந்தர்ஜி டாக்டர். இந்த சுந்தர்ஜி டாக்டர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ரைக்கிங் கார்ப்ஸ், அதாவது அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், இதை இந்தியாவுடைய மத்திய பகுதியில் நம்ம வச்சுருக்கணும். மத்திய பகுதியில் இருந்தால் பாகிஸ்தானை இந்த ஸ்ட்ரைக்கிங் கார்ப்ஸ் அட்டாக் பண்ணும். ஆனால் இன்னொரு கார்ப்ஸ், இன்னொரு மிலிட்ரி குரூப்பை நம்ம எங்கே வைக்கணும்னா, பாகிஸ்தான் பார்டர்கிட்ட வைக்கணும். இது ஹோல்டிங் கார்ப்ஸ். கார்ப்ஸ் அப்படின்றது இராணுவ அமைப்பு, அதுக்குள்ளே இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, மற்றபடி மிலிட்ரி டேங்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த ஹோல்டிங் கார்ப்ஸ் என்ன பண்ணோம்னா, பார்டரை தாண்டி பாகிஸ்தான் ஆர்மி இந்தியாவுக்குள்ளே வராமல் பார்த்துக்கும், ஹோல்டு பண்ணி வைக்கும். அவங்க ஹோல்டு பண்ணி வைக்கிற அந்த நேரத்தில் மத்திய இந்தியாவிலேருந்து இந்த ஸ்ட்ரைக்கிங் கார்ப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுவாங்க. பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸுக்கு பாருங்கள், அதை அட்டாக் பண்ணி அதை செயலிழக்க செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளால் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை மீட்டெடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சஜஷன்ஸ் இதுக்கு முன்னாடியே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஆப்ரேஷன் பரக்ரம் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால நம்மளால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இந்த ஆப்ரேஷன் பரக்ரம்க்கு அப்புறம் இந்த ஆப்ரேஷன் பரக்ரம் ஃபெயிலியர்ஸில் நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு இன்னொரு டாக்டரும் நம்ம அதுக்கப்புறம் உருவாக்கணும். அது பேர் கோல்டு ஸ்டார்ட். இந்த கோல்டு ஸ்டார்ட்டும் இந்த சுந்தர்ஜி டாக்டரின் சொல்கிறது போலவே பாகிஸ்தான் ஃபோர்ஸஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ரைக் ஃபோர்ஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நம்ம மீட்டெடுக்கலாம். இதுதான் இந்த கோல்டு ஸ்டார்ட். இது ஒரு அன்அஃபிஷியல் டாக்டரின் தான். அஃபிஷியலாக இப்படி ஒரு டாக்டரின் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம், எந்த நாடும் சொல்லாது, ஏன்னா சொன்னால் அது நமக்கு சிக்கல். அதனால் இப்போ இந்த கோல்டு ஸ்டார்ட் டாக்டரினை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சில சேலஞ்சஸ் இருக்குது. ஒன்று, இது கண்டிப்பாக ஒரு போரை உண்டாக்கும். போரை நம்ம சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக இந்தியன் சைட்லேயும் சில இழப்புகள் இருக்கும். இது ஒரு சேலஞ்ச், கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இதை தாண்டி ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, சைனா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸ் அலைஸ். அப்படி சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு 2 ஃப்ரண்ட் வாரை நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும். 2 ஃப்ரண்ட் வாருங்கிறது ஒரே நேரத்தில் 2 எதிரிகளோட சண்டை போடக்கூடிய ஒரு போர். இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். 2 ஃப்ரண்ட் வாரில் நம்ம வின் பண்ணணும்னா நமக்கு அலைஸ் தேவை. நமக்கு சில நாடுகள் ஹெல்ப் பண்ணணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி அமெரிக்காவோட க்ளோஸாக இருக்கும், அமெரிக்கா நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தாண்டி ரஷ்யன் சப்போர்ட்டும் நமக்கு தேவை. ஆனால் இன்றைக்கி ரஷ்யன் சப்போர்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு சவால்களாக இருக்கும். அது இல்லாமல் டெக்னிக்கலாக ஒரு சேலஞ்ச் இருக்குது. யுஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் 1951லேயே இந்த காஷ்மீர் விவகாரம் சம்மந்தமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அமைதியை கொண்டு வரதுக்கு ஒரு பீஸ் கீப்பிங் மிஷனை அப்பயே அமிச்சாங்க. அது பேர் யுஎன் மோகிப். இது இன்னும் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, அந்த பார்டரில் இருக்குது. லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவையும் செப்பரேட் பண்ணுது. இன்னும் அந்த டீம் இருக்குது. இவங்களோட டியூட்டி இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியோடு இருக்காங்களா, சண்டை போடாமல் இருக்காங்களா, அந்த எல்ஓசி தற்போதைக்கு மெயின்டைன் ஆகுதான்றதை பார்க்கணும். ஒருவேளை இந்தியா மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க, பாகிஸ்தான் எடுத்து சண்டை போடுறாங்க அப்படின்னா இந்த யுஎன் மோகிப் பீஸ் கீப்பிங் டீம் யுஎன்எஸ்சிக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரிப்போர்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். பாகிஸ்தானை குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கலாம், இந்தியாவையும் குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கலாம்.
ஒருவேளை இந்தியாவை குற்றம் சாட்டுற மாதிரி இருந்தால் இது நமக்கு பாதகமாக இருக்கும். மற்ற நாடுகள் இந்தியா மேலே ப்ரெஷர் போடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு சேலஞ்சஸ் இருக்குது. இந்த சேலஞ்சஸை நம்ம டிப்ளமசி மூலமாக ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மிலிட்ரி ஆக்ஷன் மூலமாக பாகிஸ்தானை செக் பண்ண முடியும். பயங்கரவாதத்துக்கான சப்போர்ட் அவங்க ஃப்யூச்சரில் எந்த காரணத்தை கொண்டும் கொடுக்காத மாதிரி அவங்கள நம்ம பனிஷ் பண்ண முடியும். அதை தாண்டி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரையும் நம்மளால் மீட்டெடுக்க முடியும். இதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.